வீண் சமையல். இன்னைக்கு நம்ம உடுப்பி மேங்களூர் ஸ்டைல் நீர் தோசா சுவையா எப்படி செய்யலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். 400 கிராம் பச்சரிசியை நல்லா சுத்தம் பண்ணி 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு மூடி தேங்காயை துருவி எடுத்துக்கலாம். ஊற வச்ச பச்சரிசியோட 1 கப் தேங்காய் துருவலை சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். அரிசியும் தேங்காயும் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கிட்டோம். அரைச்சு வச்சிருக்க மாவோட 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்துக்கலாம். இதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மாவு நல்லா தண்ணியா கரைச்சுக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணியா இருக்கணும் மாவு. தவாவை சூடு பண்ணிக்கலாம். தவா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் தடவி தோசை செய்ய ஆரம்பிச்சிடலாம். நீர் தோசைக்கு எண்ணெய் ஊத்த தேவையில்லை. நீர் தோசை வெந்துருச்சான்னு பார்க்கலாம். தோசை வெந்துடுச்சு. இந்த தோசையை நம்ம திருப்பி போட தேவையில்லை. தோசை வெள்ளையா தான் இருக்கும். அவ்வளவுதான். இப்படி நாளா மடிச்சு நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், நீர் தோசை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம இன்னொரு நீர் தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த நீர் தோசை கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸ். நீர் தோசையோட கார சட்னி, தேங்காய் சட்னி, குருமா இதோட சேர்ந்து சாப்பிட்றப்போ ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம அரிசியை 6 மணி நேரம் ஊற வைக்கிறப்போ தோசை நல்லா மிருதுவாக வரும். அதே மாதிரி ஒவ்வொரு தடவை தோசை ஊற்றுறப்பையும் மாவை நல்லா கலக்கிட்டு ஊற்றணும். தோசை வெந்துடுச்சு. நம்ம இந்த மாதிரி மடிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், நீர் தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ சுவையான உடுப்பி மேங்களூர் ஸ்டைல் நீர் தோசை ரெடி பண்ணிட்டோம். அதுக்கு நான் மிளகாய் சட்னி செஞ்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம வீண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.